Hi student, welcome to V Tuition Academy. இப்போ நம்ம 8th மேக்ஸு கிராஃப் எக்ஸசைஸ் 3.9 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்க்கு இந்த மாதிரி லைன்ஸ் எக்ஸ் ஆக்சஸ்ஸு ஒய் ஆக்சஸ் ரெண்டுமே போடணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸில் இதுதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயே பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5. நீங்கள் கிராஃப் ஷீட்டில் எடுத்து பாருங்கள். இந்த லைன் தான் டார்க் லைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த டார்க் லைன் இன் பிட்வீன் 10 லைன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து 1 சென்டிமீட்டர். அதுக்கு தான் இங்கே ஸ்கேல் வேல்யூ போட்டிருப்போம். எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் அப்படின்ட்டு தான். இதுதான் எக்ஸ் ஆக்சஸ். ஹரிசாண்டல் லைன் எப்போவுமே எக்ஸ் ஆக்சஸ்ஸு, வேர்ட்டிக்கல் லைன் ஒய் ஆக்சஸ். வேர்ட்டிக்கல் லைன்லேயே நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா அது ஒய் டேஷ், இதுலேயும் எக்ஸ் ஆக்சஸில் நெகட்டிவ் நம்பர் வந்தால் அது வந்து எக்ஸ் டேஷ். நம்ம அது ஃபஸ்ட்டு இது வரைஞ்சிடறோம். வரைஞ்சிட்டு ஸ்கேல் வேல்யூ எடுத்து முதல்ல எழுதிடும். கிராஃபில் எப்பவுமே ஸ்கேல் வேல்யூ 2 மார்க்ஸ் வரும். ஸோ கம்பல்சரி ஸ்கேல் வேல்யூ நீங்கள் எழுதிடணும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டு, ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். ஏன்னா நம்ம இங்கே 1 2 3 தான் போட்டிருக்கோம். அதனால் 1 2 3 தான் போடணும், 1 யூனிட் தான் போடுறோம். சப்போஸ் நம்ம இங்கே உங்கள் கிராஃப் வேல்யூ அதிகமாக வந்துச்சுன்னா இங்கே 5 10 15 20 அந்த மாதிரி போடுவோம். அப்போ 1 சென்டிமீட்டர் 5 யூனிட் போடுவோம். நம்ம நம்பர் எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அத்தனை யூனிட் தான் இங்கே வந்து போடுவோம். அதுதான் ஸ்கேல் வேல்யூ. ஒய் ஆக்சிஸில் சப்போஸ் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா 2 4 6 அது மாதிரி போட்டுட்டிங்கன்னா அப்போது ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்டுன்னு போடுவோம். கிளியராக உங்களுக்கு ஸ்கேல் வேல்யூ எப்படி போடணுன்றது. இப்போது நம்பர் வந்து ப்ளாட்டிங் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சஸ் எழுதியாச்சு, ஒய் ஆக்சஸ் எழுதியாச்சு. குவாட்ரண்ட் சொல்லிடுறேன் பாருங்கள். இது ரெண்டுமே பாசிட்டிவ். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் எக்ஸு, இதுதான் ஒய். நம்பர் குறிக்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸை பார்க்கணும், அடுத்து தான் ஒய் பார்க்கணும். எக்ஸும் பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது பாருங்கள் 1 2 3, ஒய்யும் பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது 1 2 3. செகண்ட் பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸ் எப்படி இருக்குது, இதில் நெகட்டிவ் நம்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸை தான் எழுதணும். செகண்ட் குவாட்ரண்ட்டு நெகட்டிவில் இந்த சைடு பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சஸ் நெகட்டிவ், இங்கே பாருங்கள் ஒய் ஆக்சஸ் பாசிட்டிவ். அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட் பாருங்கள். தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸ் பார்க்குறீங்க. எக்ஸ் வந்து எப்படி இருக்குது, நெகட்டிவ். ஒய் எப்படி இருக்குது, அதுவும் நெகட்டிவ். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் தேர்ட். ஃபஸ்ட்டு எப்பவுமே ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அதுக்கு ஆப்போசிட் தேர்ட் எப்பவுமே ரெண்டுமே நெகட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட் ரெண்டுமே நெகட்டிவ். அடுத்து ஃபோர்த்து குவாட்ரண்ட் பாருங்கள். எக்ஸ் ஆக்சஸ் எப்படி இருக்கு, பாசிட்டிவ். அதுக்கு அடுத்து ஒய் ஆக்சஸ் எப்படி இருக்குது, நெகட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே பாசிட்டிவ், செகண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு, தேர்டு ஒன்று மைனஸ்ஸு, ஃபோர்த்து ஒன்று ப்ளஸ் மைனஸ். இதுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்கும். செகண்டுக்கு ஆப்போசிட்டு, ஃபஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டு, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கிராஃபில் போடுற ஸ்கேல் வேல்யூ. ட்ரா பண்ணுறது எப்படின்றத பார்க்குறது. இது தெரிஞ்சிட்டா உங்களுக்கு நம்பர் ப்ளாட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்பர் ப்ளாட்டிங் பார்க்கலாம். நம்பர் ப்ளாட்டிங் வந்து இப்போ நான் ஏ வந்து ஒரு 5,2 அப்படின்ற வேல்யூ போட்டிருக்கேன், ஏன்றது. ஸோ ஏன்னா இது வந்து என்னவா கொடுத்துருக்கோம் பாருங்கள், ப்ளஸில் தான் கொடுத்துருக்கேன். ரெண்டு நம்பருமே ப்ளஸ்ஸு 5 2. அப்போ ரெண்டுமே ப்ளஸ்னால் எதில் வரும், இந்த பார்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வரும். 5 2ன்றது இந்த பார்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, செகண்ட் இருக்கிறது ஒய். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு பாருங்கள், இது வந்து 5, இங்கே இருக்கா 5. ஸோ 5 பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து ஒய் வந்து 2, இது ஒய் ஆக்சஸில் ப்ளஸில் இருக்கிற 2. அப்போது 5 2. இதுக்கு நேராக இங்கே நம்பரை நம்ம மார்க் பண்ணிடுறோம். இந்த நம்பர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் பண்ணி, இப்போ நம்ம என்ன பாயிண்ட் போட்டோம், ஏ 5, 2.
அதுதான் நம்ம ப்ளாட் பண்ண பாயிண்ட்டு. அதை ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை நம்ம எழுதிடணும் 5,2 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பி எழுதுகிறோம். பி வந்து -2, -1. ஸோ இப்போது -2 எங்கே இருக்குது? -2 இங்கே இருக்குது. ஸோ -2, -1 ரெண்டு நம்பரும் நான் என்ன கொடுத்துருக்கேன்? இப்போ ஏ பாயிண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி நம்ம சொன்னோம் -2, -1 பாயிண்ட்டு. ஸோ -2 எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் -2 இந்த பாயிண்ட். எதை பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் தான் பார்க்கணும். ஸோ -2, ஒய் ஆக்சிஸில் -1. இப்போ ரெண்டுமே மைனஸ். இப்போ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு சர்க்கிள் பண்ணி பி பாயிண்ட் -2, -1 அப்படி மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து சி பாயிண்ட். சி பாயிண்ட்டு 3, -4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள் 3 +3, -4. ஒய் ஆக்சிஸில் -4. 3, -4. அப்போ 3 இங்கே இருக்கா, இதுக்கு நேராக -4 பார்க்கணும். ரெண்டும் மீட் ஆகிற இடம் இந்த இடத்துல சி பாயிண்ட் -3, 4. ஸோ இந்த மாதிரி போட்டுடணும். +3, -4 இந்த மாதிரி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு டி பாயிண்ட். இப்போது டி பாயிண்ட் நம்ம ஒரு 0, 0ன்னு எடுத்துப்போம். 0, 0ன்றது எங்கே இருக்குன்னா ஆரிஜின். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் 0, ஒய் ஆக்சிஸ்க்கும் 0. அப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து டி 0, 0ன்னு போட்டுரும். அவ்வளோதான் பிளாட்டிங்கு. நெக்ஸ்ட்டு சம்மு கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் சொன்னதை திரும்பவும் சொல்கிற பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ஸ்கேல் வேல்யூ பார்த்தோம். 1, 2, 3 போட்டணும். 1, 2, 3 போட்டிருந்தா ஸ்கேல் வேல்யூலையும் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் போடணும். ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் போட்டிருக்கோம். நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருந்தால் இந்த யூனிட்டை மாற்றி போடணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் போட்டோம். அதுக்கடுத்து நம்பர் ப்ளாட்டிங் பண்ணோம். ஏ பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டு, சி பாயிண்ட்டு, டி பாயிண்ட்டு. அவ்வளோதான் பார்த்தோம் இந்த கொஷினில். நெக்ஸ்ட்டு